அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் 11th மேக்ஸில் கணங்களில் 1.1 பயிற்சியில் இந்த 1வது கணக்கு எப்படி ஆன்சர் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கணம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நன்கு வரையறுக்கப்பட்ட பொருட்களின் தொகுப்பு தான் கணம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ உதாரணத்துக்கு இங்கே ஒரு 5 தொகுப்புகள் கொடுத்துருக்காங்க. இதில் எது எதெல்லாம் நன்கு வரையறுக்கப்பட்டது, எது எது நன்கு வரையறுக்கப்படவில்லை அப்படின்றத நம்ம கவனிச்சோம்னா, 1, 2, 4 என்பது நன்கு வரையறுக்கப்பட்ட தொகுப்பு. 1வது தொகுப்பு என்னன்னா இயல் எண்களின் தொகுப்பு அப்படின்னு கேட்டிருக்கு. நம்மளால சொல்ல முடியும் 1, 2, 3 எக்ஸெட்ரா அப்படின்னு சொல்லலாம். அதே போல ஆங்கில எழுத்துக்களின் தொகுப்புனா ஏ முதல் இசட் வரைக்கும் சொல்லிட முடியும். நம் நாட்டில் உள்ள மாநிலங்களின் தொகுப்புனா மாநிலங்களே நம்ம கரெக்டா 1, 2, 3ன்னு கரெக்டா பட்டியல் போட்டுற முடியும். ஆனா 3வது பாத்தீங்கன்னா ஒரு வகுப்பில் உள்ள நல்ல மாணவர்கள் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாருமே நல்ல மாணவர்கள் தான். யாரையும் நம்ம நல்ல மாணவர்கள் இல்லை அப்படின்லாம் சொல்ல முடியாது. அதே போல ஒரு தோட்டத்தில் உள்ள அழகிய மலர்கள் அப்படின்னு கேட்டோம்னா எல்லா மலர்களும் அழகிய மலர்கள் தான் சொல்ல முடியும். அப்ப இதெல்லாம் நன்கு வரையறுக்கப்படவில்லை. 3 மற்றும் 5 நன்கு வரையறுக்கப்படாதது. ஏன்னா அங்க சொல்லப்பட்ட விஷயம் தெளிவா இல்லை. therefore 3, 5 கணங்கள் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். அப்போ இந்த கணங்களை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, குறியீட்டுல கணங்களுக்கு பேர் வைக்கலாம். கேபிட்டல் லெட்டர் பயன்படுத்தணும்னா கணங்களுக்கு பேரா வச்சிடலாம். அந்த கணங்களில் உள்ள உறுப்புகள்லாம் இது போல அடைப்பு குறிக்குள்ள கமா போட்டு எழுதணும். அப்போ நாம கூட இந்த கணத்துக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னா, கேபிட்டல் லெட்டர் ஏவை யூஸ் பண்ணி ஏ ஈக்குவல் டு அப்படின்னு இந்த கணத்தை எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்ததா என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கணத்தில் உள்ள ஒவ்வொரு உறுப்பும் ஒரே ஒரு தடவை தான் வரணும். உதாரணத்துக்கு இங்க 2ன்னு ஒரு நம்பர் எழுதுனீங்கன்னா கமா போட்டு மறுபடியும் 2 அப்படின்னு எழுதக்கூடாது. ஒரு உறுப்பும் ஒரு முறை மட்டும்தான் வரணும். அதே போல உறுப்புகள் வேறு வேறு வகையில இடம் மாறி இருக்கலாம். 1, 2, 3 அப்படின்னு எழுதணும்னு அவசியம் இல்லை. 3, 1, 2ன்னு இடம் மாத்தி எழுதலாம். அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்போ உறுப்புகள் இடம் மாறி இருக்கலாம். இந்த கணத்தை நம்ம 3 முறைகள்ல குறிப்பிடலாம். 1 விவரித்தல் முறை, கண கட்டமைப்பு முறை, 3வது பாத்தீங்கன்னா பட்டியல் முறை அப்படின்னு பேர். அப்ப விவரித்தல் முறை அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு கணத்தை வாக்கியத்தால சொல்றது. எடுத்துக்காட்டா ஆங்கில உயிரெழுத்துக்களின் கணம் அப்படின்னு சொல்றது. அந்த ஆங்கில உயிரெழுத்துக்கள் ஏ இ கமா ஐ ஓ, ஏ கமா இ கமா ஐ கமா ஓ யூ அப்படின்றத ஆங்கில உயிரெழுத்துக்களின் கணம்னு சொல்லலாம். இதுவும் கணத்தை தான் குறிக்குது. 2வது முறை கண கட்டமைப்பு முறை அல்லது விதிமுறைனா, நாம என்ன செய்யறோம்னா உறுப்புகளுக்கு ஒரு விதியை நாமளா உருவாக்குறோம். எக்ஸ் என்ற உறுப்புகள், அந்த எக்ஸ் என்ற உறுப்புகள்லாம் எப்படி இருக்கும்னா, எக்ஸ் என்பது ஆங்கில உயிரெழுத்தா இருக்கணும். பாத்தீங்கன்னா இந்த ஆங்கில உயிரெழுத்துக்களின் கணம்னு சொன்னதை இங்க எக்ஸுக்கு விதிமுறையா கொடுத்துருக்கோம். 3வது பட்டியல் முறை அல்லது அட்டவணை முறை, நேரடியா கமா போட்டு எழுதுறது. ஆங்கில உயிரெழுத்துக்கள் ஏ இ ஐ ஓ யூன்னு கமா போட்டு நேரடியா எழுதுறது. இந்த ஆங்கில உயிரெழுத்துக்களை 3 முறைகள்ல சொல்லியிருக்கோம். விவரித்தல் முறை, இங்க பாத்தீங்கன்னா கண கட்டமைப்பு முறை, 3வது பட்டியல் முறை. இங்க நாம என்ன நமக்கு கொடுக்கப்பட்டது கண கட்டமைப்பு முறையில இங்க ஒரு கணம் கொடுத்துருக்கு. இதுல உள்ள உறுப்புகளை நம்ம கண்டுபிடிக்க போறோம். அப்ப இந்த உறுப்புகள்லாம் எங்க இருக்கு அப்படின்னா, n என்ற இயல் எண்களின் கணத்துல இருக்கு. இயல் எண்கள் நமக்கு தெரியும். 1, 2, 3ன்னு ஆரம்பிக்கிறது இயல் எண்கள். இது கூட 0 சேர்த்தா முழு எண்கள்னு சொல்றோம். இதுல மைனஸ் எண்கள்லாம் சேர்த்தா குறை எண்களுடைய முழு எண்கள், குறையும் சேர்த்தது முழுக்கள் அப்படின்னு சொல்றோம். அப்ப நாம எதுல இருந்து எடுக்க போறோம்னா, n என்ற இயல் எண்களின் கணத்துல இருந்து எக்ஸுக்கு மதிப்பு எடுக்க போறோம். அந்த மதிப்புகளையும் நேரடியா எழுத போறதுல இதை ஸ்கொயர் பண்ணி எழுதும். 1 ஸ்கொயர்ல இருந்து 11 ஸ்கொயர் வரைக்கும். ஆனா லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு போட்டாதான் 121 சேர்க்க போறோம். இங்க ஈக்குவல் டு சிம்பிள் வரல, கீழே ஒரு கோடு வராதனால 121 நம்ம சேர்க்க போறது இல்லை. மேலும் எல்லா எண்களையும் எழுத போறோம்னா கிடையாது. அதுக்கு ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்கு. எக்ஸ் ஒரு பகா எண்ணா இருக்கணும். பகா எண்ணா என்ன அர்த்தம்னா, ஒரு எண்ணா ஓர் 13 13, இப்ப 13 என்பது பகா எண். ஓர் 2 2 இது போலதான் பிரிக்க முடியும். 70 பகா எண்ணு சொல்ல முடியாது. ஆனா 17 70, 14 5 70. இங்க பாத்தீங்கன்னா 15 பகு எண், 35 5ன்னு பிரிக்கலாம். நாம எப்படி பிரிக்கணும்னா 1 மற்றும் அதே எண் காரணிகளா இருக்கணும். அப்போ பகா எண்கள்லாம் எதுன்னா இங்க வட்டமிட்டதெல்லாம் பகா எண்கள். அந்த பகா எண்கள்ல நம்ம எடுத்து ஸ்கொயர் பண்ணி பார்க்கணும். அதனோட மதிப்பு 121க்கு கம்மியா வரணும். அப்ப இங்க மீதி எண்கள்லாம் எடுத்துடலாம். பகா எண்கள் எது? 2 3 5 7 இதெல்லாம் வட்டமிட்டதெல்லாம் பகா எண்கள். 11 கூட எடுக்கக்கூடாது. அப்போ therefore ஏவுல என்னென்ன மதிப்பு வரும்னா 2 3 5 7 என்பது தான் இங்க நமக்கு தேவையான பட்டியல் முறையில் உள்ள உறுப்புகள். இது போல நம்ம இந்த கணத்தில் உள்ள உறுப்புகளை கண்டுபிடிக்கலாம். அப்போ இது போல நிறைய கணக்குகள் போட்டு பயிற்சி எடுங்க. வாழ்த்துக்கள்.